குறிப்பாக நான் 2001 2006, 2006 2011 வரையில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில்தான் ஈழத் தமிழர்கள் இங்கு நீங்கள் சொன்ன அந்த 5க்கு 3, 8க்கு 10 அடிகளிலே பன்றி குடிசைகளை விட மிக கீழானவர்களாக எமது ஈழத்து உறவுகள் முகாம்களிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு கட்டித்தருகின்ற போல் இன்றைக்கு வீடு கட்டும் திட்டத்தை நான் தான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அது அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் கொள்கை ரீதியாக அறிவிக்க செய்தவன். அதுபோன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷன் கடை என்று சொல்லக்கூடிய நியாய விலை கடைகளில் அனைத்து பொருள்களும் அந்த ஈழத்து உறவுகளுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை உறுதி செய்தவன். ஏற்கனவே அகதிகளாக இருந்த குழந்தை செல்வங்கள் 1ஆவதிலிருந்து 5ஆம் வகுப்பு கூட படிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அதை முதலில் மாற்றி 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பதற்கான அனுமதியை வாங்கி தந்தவன். பிறகு அது 12ஆம் வகுப்பு வரை உயர்த்தினேன். தற்போது கலை அறிவியல் கல்லூரி பொறியியல் வரை கொண்டு வந்திருக்கிறேன். தற்போது மருத்துவக் கல்விக்கும் அதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன்.